இங்க ஒரு மிலிட்டரி ஆபீசர் தன்னோட டியூட்டி முடிஞ்சு தன்னோட அப்பாவையும் மனைவியையும் சர்ப்ரைஸ் பண்றதுக்காண்டி வராரு. அப்படி ஒரு வாசல் கிட்ட வரும்போது வீட்டுக்கு வெளியே ஒருத்தர் உட்கார்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு. யாருங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிலிட்டரி ஆபீசர் கேட்கும்போது இவர் தன்னோட முகத்தை துண்ட வச்சு மூடிக்கிறாருங்க. என்னங்க உங்கள்ட்ட நான் ரொம்ப நேரமா கேட்டுக்கிட்டே இருக்கேன், ஆனா நீங்க பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வயசான நபரை எழுப்பி திருப்பி பார்க்கும்போதுதான் இந்த ஒரு மிலிட்டரி ஆபீசருக்கு பயங்கரமான ஷாக்கிங். அந்த வீட்டை கிளீன் பண்ணிட்டு இருந்தது இந்த மிலிட்டரி ஆபீசரோட அப்பா தாங்க. இத பார்த்து பயங்கரமா ஷாக்கான மிலிட்டரி ஆபீசரும் நீங்க ஏன்பா இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதுக்கு அந்த அப்பாவும் சும்மாதான்ப்பா போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வேலையை பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா தன்னோட அப்பா எதையோ மறைக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த மிலிட்டரி ஆபீசரும் உண்மையை சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அப்புறம் அப்பையும் அவரு மழுப்ப தாங்க பாக்குறாரு. அதனால தன்னோட மனைவியை கூப்பிட்டு என்னமா இங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிலிட்டரி ஆபீசரும் கேக்குறாரு. அதுக்கு அந்த அக்காவும் ரொம்பவே திமிரா நான் தான் இவரை இந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னேன், நீங்க கஷ்டப்பட்டு காசு அனுப்புவீங்க, அந்த காசை வச்சு நான் இவருக்கு சமைச்சு போட்டேன் அப்படின்னா நல்லா மூச்சு முட்டை சாப்பிட்டு தூங்கிக்கிட்டே இருக்காரு, அப்போ நான் மட்டும் எல்லா வேலையும் செய்யணுமா, அதனாலதான் நான் இவருக்கு குடுக்கிற வேலையை செஞ்சாதான் சாப்பாடு அப்படின்னு சொல்லி மிரட்டி வச்சிருக்கேன்னு ரொம்பவே திமிரா பேசுறாங்க. அண்ட் அடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி வயசான காலத்துல உங்க அப்பா அம்மாவை நீங்க நல்லபடியா பாத்துக்குவீங்க அப்படின்னா மட்டும் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எத்தனை பேர் உங்க அப்பா அம்மாவை நல்லபடியா பாத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் அடுத்ததா இப்படி எல்லாம் தன்னோட மனைவி தன்னோட அப்பாவை கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னோட அப்பாவையே நீ இந்த மாதிரி பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு தன்னோட மனைவியை திட்டிட்டு அவங்கள டைவர்ஸ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிடுறாங்க. அண்ட் அந்த அக்காவும் சோகமா வெளியே போயிடுறாங்க.